இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தியானத்திற்காக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9-10வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளையையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். அதாவது தேவன் 2 விசை சாலமோனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் சாலமோன் இருதயம் தேவனை விட்டு விலகியது. அந்த இருதயமானது அந்நிய தேவர்கள் பக்கம் சாய்ந்தது. ஏன்னா அவர் அநேகம் ஸ்திரீகளை அவர் திருமணம் செய்திருந்தார், அந்நிய ஸ்திரீகளை. அது நிமித்தம் விக்கிரக வழிபாடுக்கு அவர் சென்று விட்டார். தேவன் ஏற்கனவே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 8:58, 8:61 சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய இருதயமானது தேவனை சார்ந்து இருக்கணும். தேவன் நிமித்தமாய் நம்ம அவருடைய காரியங்களை செய்கிற இருதயம் இருக்கணும். உத்தமமாவும் இருக்கணும். நம்ம இருதயம் தேவனோடு தான் உத்தமமாய் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் சாலமோன் வழி விலகியதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதை போல மிகுதியான ஐஸ்வர்யம் பாவத்துக்கு நேராக ஒரு மனிதனை நடத்தும். அது மாதிரி தேவனை விட்டு வழி விலக செய்யும். தாவீதை எடுத்துக்கொண்டா இந்த ராஜ்ய பாரத்தை, அந்த சிங்காசனத்தை பிடிக்க அவர் அநேக பாடுகள், போராட்டம் மத்தியில தான் அவர் சத்துருக்களை ஜெயித்து தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ராஜ்யத்தை ஜெயித்தார். ஆனா சாலமோன் அப்படி இல்லை, அவருக்கு ஈஸியா கிடைச்சிட்டு, அதனால அந்த வேல்யூ அவருக்கு தெரியல. அப்புறம் அவர் தேவனை உத்தமமாய் பின்பற்றவில்லை, வழி விலகி சென்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.